ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஐயனார் துணை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நிலாவை வந்து நைட்டோட நைட்டாக கடத்தி கொண்டு வந்து நம்ம சோழன் வீட்டில் சேர்த்துட்டாங்க. சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காலையில் விடியுது. நிலா அப்பா மயனுக்கு ஃபோன் பண்ணி, மத்தியான சாப்பாடுக்கெலாம் நாங்கள் அங்கே வந்துடுவோம், நிலா ரூம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாரு. சொல்லி கொஞ்சம் நேரத்தில் அவங்க ஒய்ஃப் வந்து டீ கொண்டு வராங்க. டீயை கொண்டு வந்து கையில் கொடுக்காம கீழே வச்சுட்டு போயிடுறாங்க. என்னம்மா நீ டீயை கையில் கொடுக்காம வச்சுட்டு போகிற அப்படின்னு. இல்லைங்க, நிலாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் எனக்கு ஒரு நிம்மதியும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி நிலா அம்மா சொல்கிறாங்க. சொன்னோன்னே சரி அவள் எந்திரிச்சிட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் எந்திரிக்கலைங்க, இனி போய் தாங்க நான் நிலாவை எழுப்பணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரி போய் நான் எழுப்புறேங்க அப்படின்னோடனே கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா நிலாவே காணும். ஏயோ இன்னடி நிலாவை காணும், நான் நேற்றே எனக்கு ஒரு மனசில் ஒரு மாதிரி உறுத்துச்சு, அதை தாண்டி சொன்னேன். ஐயோ போய் நம்ம பிள்ளை காணமா போச்சாங்க அப்படின்றா. அம்மாம்மா காணமா போகிறாங்க, சோழன் ஒருத்தன் இருக்கால அவன் தான் தூக்கிட்டு போயிருப்பேன், வேற யார் இருக்கா அப்படின்ட்டு திரும்ப சோழன் வீட்டுக்கு அவங்க அப்பாவும் அம்மாவும் கார் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. கார் எடுத்துகிட்டு இங்கே வந்து பார்த்தா நிலா இங்கே தான் இருக்காங்க. நடேசன் வந்து வாங்க உள்ளே அப்படின்னு கூப்பிடல, அவங்க உள்ளே வராங்க. உள்ளே வந்து நிலான்றாங்க, இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. சேரன் கூட்டிகிட்டு வந்து நிலா அப்பா வந்திருக்காங்கப்பா அப்படின்றாங்க. நிலா வந்து கதவை திறந்துட்டு உள்ள வெளியில் வந்து வாங்கப்பா அப்படின்றாங்க. என்ன வாங்கப்பான்ற, ஊருக்கு போவோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், நீ எப்போ இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிலா அம்மாவும் அப்பாவும் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீ இங்கே எப்படி வந்த காலையில் வந்தியா அப்படின்னா, இல்லைம்மா நேற்று நைட்டே வந்துட்டேன் அப்படின்றாங்க. நேற்று நைட்டே வந்துட்டியா, எப்படி நேற்று நைட்டு வந்த அப்படின்னு நிலா அம்மா கேட்க அவங்க அப்பா அவங்க சொல்கிறாங்க, சோழன் வந்து நான் ஃபோன் பண்ணேன், என்னால் இங்கே இருக்க முடியல, வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு என்னை சோழன் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாருமா அப்படின்றாங்க. ஆனால் உன்னால் இருக்கவே முடியாத, பெத்த அம்மா அப்பாவோட இவங்க தான் உனக்கு ரொம்ப முக்கியமாடி அப்படின்றாங்க. எனக்கு அங்கே இருக்க பிடிக்கலம்மா, நான் இங்கே தான்மா இருப்பேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, பெத்த அம்மாவும் அப்பாவோட இன்னைக்கு வந்து உங்களுக்கு பெருசாக போச்சா அப்படின்னு நிலாவை பார்த்து கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு இன்னைக்கு சோழன் குடும்பம் தான் பெருசாக தெரியுது, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாங்க, அண்ணேன்னு சொல்கிறேன், அவன் உனக்கு அண்ணையனை ஆக முடியுமா, நான் எப்படி இங்கே விட்டுட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி நிலா அவங்க அப்பா கேட்குறாரு. நான் இங்கே தான் இருப்பேன், என்ன நான் டைவர்ஸ் ஆகுற வரைக்கும் உங்களுக்கு பஞ்சாயத்தே இல்லாமல் இருந்துச்சு, இப்போ டைவர்ஸ் ஆனோடனே உங்களுக்கு பஞ்சாயத்துன்றீங்களா, ஒன்றுமே இல்லை, எனக்கு சோழனை கல்யாணம் முடிச்சு கொடுத்துருங்க, நான் சோழனை கல்யாணம் முடிச்சுட்டு நான் இந்த வீட்டிலே இருந்துக்கிறேன், என்னைய போட்டு கட்டாயப்படுத்தாங்க அங்கே வான்னு சொல்லி, எனக்கு இங்கே இருக்க ப்ராஜெக்டை பண்ணுறதுக்கே எனக்கு நேரம் இல்லை, நான் அங்கே வரல, என்னை ஆளை விட்டுருங்க அப்படின்றாங்க. நிலா அப்பா கத்துன்னு கத்துறாரு. அதெல்லாம் இங்கே விட்டுட்டு போக முடியாது, நீ இங்கே இருக்க வேணாம், நீ எங்கள் கூட தான் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிலா அப்பா இங்கிட்டு போன உடனே நிலாவுக்கும் சோழனுக்கும் திரும்ப கல்யாணம் முடிச்சு வைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு தான் தெரியும். அந்த ப்ரோமோவுக்கே கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாள் ஆக்கிட்டாங்க. இப்போ போட்ட ப்ரோமோவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலை. நாடகம் வந்து நல்ல முறையில் போனால் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக திங்கிற மாதிரி எடுத்து போடுறேன். இப்படித்தான் நாடகம் போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் நான் உங்களுக்கு கரெக்டாக எடுத்து போட்டுறேன். ஒரு லைக்கை மட்டும் பண்ணிடுங்க.